என் தாய் தமிழுக்கும் தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த படம் மூன்றாம் பிறை படத்தில் ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேளிக்கை படம். இந்த படத்தில் வந்து தம்பிதுரை உட்காந்து நின்றுருக்காரு, அருண்ஜெட்லி உட்காந்துருக்காரு. பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு மரியாதை கூட ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைக்கல. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம். 6 நாட்களாக டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு குறைகளை கேட்க வைக்கல. இதில் மேன் கி பாத்தில் மக்களின் குறைகளை கேட்கிறாராம் பாரத பிரதமர் மோடி. என்னங்கிறா உங்கள் நடிப்பு? தூ தூ அந்த தூங்கிறது விஜயகாந்த் துப்புன தூ தாங்க. இந்த படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு மஜா படத்தில் வேட்டியை கழட்டிட்டு வருவார். இது ஒரு நகைச்சுவைக்காக இது பண்ணுறது. ஹச் ராஜாவா அதை வச்சு கலாச்சிருக்காங்க. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியாது, கர்நாடகத்தின் தேவைக்காக தண்ணீர் இல்லை. இனிமேல் எவனாச்சும் அகண்ட பாரதம் அண்டா பாரதம் வடையை சுட்டுறதை பார்த்தேன் கொன்றுவேன், அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மாநிலத்துக்கு இடையான பிரச்சனையை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு படம். திமுக வரலாறு புத்தகத்தின் விலை 1800 ரூபாய். பானிபூரி விற்கிறட்ட கிட்ட கேட்டால் கூட 2Gன்னு சொன்னால் திமுகன்னு சொல்லுவான். இந்த திருட்டு திமுக வரலாறை படிக்க புத்தகம் ஒரு கேடு. தூ சம்திங் இஸ் ராங் வித் ஹியூமன் நேச்சர். இது வந்து ஒரு இயற்கையை உணர்த்தக்கூடிய ஒரு படம். 2013 ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை குடஞ்சு கார் பயணிச்சு இப்போ வந்து அந்த மரமே இல்லை, கார் பயணித்து வருகிறது. இதான் 2013க்கு 17 வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான வளர்ச்சியால் வீழ்த்தப்பட்ட இனம் சிட்டுக்குருவி. இது வந்து இன்று உலக சிட்டுக்குருவி தினம். இதை உணர்த்துவதற்கான ஒரு படமாக உள்ளது. விவசாயம் வழிய 100 நாள் வேலை திட்டம் ஒரு காரணமே. அக்ரியான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மைதான் சொல்லுவேன். ஏன்னா 100 ரூபாய்க்கு அன்றாட கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு மக்களாக இன்றைய சமுதாயத்தில் அனைவரும் மாற்றப்பட்டு விட்டனர். இந்த படத்தில் வந்து நீயா நானாவில் ஒரு பெண் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் வந்துட்டேன்னு சொல்லு, கையில் தாலியோடு வந்துட்டேன்னு சொல்லு. கபாலி படத்தில் ரஜினி பேசக்கூடிய டைலாக்கை சுப்பிரமணிய சாமிக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு இது. கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஜியோ யூசர்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ப்ரொவைடிங் ஹாட்ஸ்பாட் டு ஆல். இப்போ எல்லாரும் ஹாட்ஸ்பாட் வாங்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் 1 GB டக்குன்னு தீர்ந்துருது. ஃப்ரெண்ட்ஸை போய் கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆஃப்டர் மார்ச் 31 எல்லாரும் அப்படியே ஏங்கி பார்க்குறோம், யாராச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஜியோ பிரைம் வாடிக்கையாளர்களுக்கு 2018 மார்ச் 31 வரை இலவச டேட்டா சலுகை தொடரும். ஜியோ யூசர்ஸ் எங்கள் புலம்பல் யாருக்கும் கேட்டுச்சோ இல்லையோ, அம்பானிக்கு கேட்டுச்சு, ஆனால் இப்போ யாருக்குமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கு நான் என் மனதை தொட்ட படமாக இதை கருதி கடைசியாக வைத்துள்ளேன். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும்போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான் என்று உணர்த்துகிற ஒரு படம். இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மனமார்ந்த நன்றி.